அன்பானவர்களே, செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்துவிட்டோம். தேவ கிருபைதான். இந்த மாதத்தை கிருபையாய் துவக்கினோம், கிருபையோடு முடிக்க போகிறோம். தேவன் நல்லவர். இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளாகிய 30ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் உண்டு. அதை நீங்கள் கேட்கணும், விசுவாசிக்கணும், அப்படியே பிடித்து கொள்ளணும், பிரகாசிக்கணும். ஓகே, வாசிக்கிறேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 இன்றைக்கு நான் வாசிக்க போகிறது 2ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷார்ட்டா சிம்பிளா சொன்னா, கர்த்தருடைய வருகையை குறித்த ஒரு பாரம், ஒரு தாகம், இவற்றையும் உங்களுக்குள்ள எனக்குள்ள தூண்டி எழுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அனுதினமும் ஆவியானவரோடு நம்ம நடக்கணும் இல்லை? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். பிள்ளைகள் ஆயத்தமாகணும், கணவன் ஆயத்தமாகணும், மனைவி ஆயத்தமாகணும், குடும்பமாக ஆண்டவரை சந்திக்கணும். வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது. அவருடைய வரும் நாளில் அந்த எக்கால சத்தம் துணிக்கும். அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்படணும். எந்த அளவுக்கு நாங்கள் இணைந்து ஜெபிக்க முடியுமோ, ஒருவரோடு ஒருவர், ஒருவருக்காக ஒருவர், குடும்பத்தில் சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, அதை போல சபைகளுக்குள்ள, உங்கள் சர்ச்சில் நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக வருகையில் காணப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். வருகை ரொம்ப முக்கியம். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். ஆமென். அருமையான இயேசு ராஜாவுக்கு முன்பாக நம்ம நிற்பதற்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும். பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே. அதனால எப்போதும், ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவாரானால், அப்பா நாங்கள் உண்மை சந்திக்கணும், சரியா, என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவ்வப்போது தேவன் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இதுதான் இன்றைக்குரிய ஒரு வார்த்தை. பிடிச்சிக்கிட்டீங்களா? ஆமென். ஜெபம் பண்ணலாமா? அடிக்கடி நான் சொல்லுவேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனம் தளராதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், வேண்டுதல், ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் தமிழில் அல்லது இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாட்களில் அந்த வாட்ஸ்அப் அடிக்கடி ஹேங் ஆகிறதுனால இமெயிலை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. gpsrobinson@hotmail.com. சரியா? ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக வருகையை அறிவிக்கிற ஆவியானவரே, இப்பொழுது உம்முடைய வருகை குறித்த ஒரு சத்தம் உம்முடைய பிள்ளைகள் காதில் கேட்டதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுவார்கள் அப்பா, தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள் அப்பா. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. இம்மட்டு நடத்தின தேவனுடைய கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தணுமே நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு முக்கியமான செய்தி. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் யார் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களும் வருகை குறித்து கேட்பாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் நம்ம அக்டோபர் 1ஆம் தேதி கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.